வேல்முருகனோட தாய் வீடு பாமக இன்னைக்கு சீர்குலைந்திருக்கு. 2 பிரிவினையா பாமக தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் வேல்முருகனை நோக்கி வராங்களா? பாமக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான பண்புள்ள ஒரு தகுதியான தலைமை என்றால் வேல்முருகன் அண்ணன் தான். மக்களும் இயக்கத்தில் உள்ளவர்களும் நம்பும்படியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த பாலிசி பிடிக்காமல் நாம் வெளியே, அது தனி மனிதனுடைய சீர்கேட்டால் அந்த கட்சி அழிகிறது. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பத்தினுடைய பிரச்சனையால் இந்த அளவிற்கு வந்திருக்கு. ரெண்டுமே அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாதுன்னு தான் என் நோக்கம். ஆனாலும் இதில் ஐயாவுடைய புகைப்படங்களை இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக வெளியிடுவதும், ஐயா இன்றைக்கு அன்புமணி அவர்களை நீக்கியிருப்பதும் இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய செயல். இதையெல்லாம் அவர்கள் கூடி அமர்ந்து அண்ணன் அன்புமணிக்கு கூட இதன் மூலமாக நான் என்ன சொல்லுகிறேன், தந்தையிடம் தோற்பது ஒன்றும் பெரிய விஷயம். ஏன்னா ஐயா அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார். இப்போ தான் மலை கூட மாநாடு சொல்லியிருக்காரு, அடுத்தது கடல் இருக்குது, நதியெல்லாம். அதாவது கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நீங்கள் மலைகளை காக்க என்று போராடுகிறீர்கள். வருகிற 27 நீங்கள் தருமபுரியில் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது எந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பவனிடம் நீங்கள் பணம் வாங்காது இருக்கிறீர்களா? மணல் அல்லவனிடம் பணம் வாங்காது இருக்கிறீர்களா? SR கரிகாலன் பல பேர்களை வருகிறதே. உங்கள் மீது நம்பகத்தன்மை போய்விட்டது. மனிதர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று அண்ணன் முடிவுக்கு வந்துவிட்டார். அதனால் மரங்களோடும் மாடுகளோடும் மலைகளோடுமாவது பேசிக் கொண்டிருப்போம். அவருக்கு தேவை பேசிக் கொண்டிருப்பது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 கட்சி நிலவரம் ரொம்ப சூடாக பரபரப்பாக போயிருக்கு. என்னென்ன பயண திட்டங்கள் வச்சுருக்கீங்க? வருகின்ற 2020 தேர்தலுக்கான ஒரு அட்டவணை என்ன செஞ்சுருக்கீங்க? தொடர்ச்சியாக மக்களோட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசிக்கொண்டும் மக்கள் மன்றத்தில் பேசிக்கொண்டும் பயணப்பட்டு இருக்கார் அண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே நாங்கள் தொடர்ச்சியாக செம்மணி மனித குடி பேரளம் கருத்தரங்கம், செம்மணி மனித பதிவுடி, வடவர் வாக்கு 2014 பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மிக எண்ணிக்கையில் வந்திருக்கிற வடவர்களுக்கு இங்கே வாக்குரிமை எடுத்து தமிழர்களுடைய இதே இருக்கிற தாயகத்தை இந்த ஒன்றிய அரசு பறித்துவிடக்கூடாது என்று ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். வரக்கூடிய 13ஆம் தேதி வடவர்களின் வேட்டைக்காடா தமிழ்நாடு நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்து சேலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி புதுக்கோட்டையில் கச்சைத்தீவை நோக்கி ஒரு படகு பேரணி வச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழக மக்களினுடைய வளத்தையும் நலத்தையும் பாதுகாக்க எங்கே ஒரு உடலில் காயப்பட்டால் கண் அழுவுமோ அதுபோல் உலகத்தில் எந்த மூலையில் தமிழன் காயப்பட்டாலும் கூட உடனே குரல் கொடுக்கிற போராடுகிற ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக பயணப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி, அதுவும் உங்கள் தாய் வீடு நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பல தொண்டர்களும் இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக தாய் வீடு, அதாவது உங்கள் அண்ணன் வேல்முருகனோட தாய் வீடு பாமக இன்றைக்கி சீர்குலைந்திருக்கு. 2 பிரிவினையா, அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும். அது இதிலிருந்து நான் கேட்குற கேள்வி என்னென்னா, பாமக தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் வேல்முருகனை நோக்கி வராங்களா? பாமக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான பண்புள்ள ஒரு தகுதியான தலைமை என்றால் வேல்முருகன் அண்ணன் தான். மக்களும் இயக்கத்தில் உள்ளவர்களும் நம்பும்படியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே பயணப்பட்ட அந்த கட்சி கொள்கை பிடிக்காமல் நாம் வரவில்லை. அந்த கொள்கை பாலிசி டிசிஷன் இருக்குது இல்லையா, சீமான் இப்பொழுது பாரதிய ஜனதாவிடம் சரணடைந்து அந்த பாலிசியை மாற்றிய பிறகு சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த பாலிசி பிடிக்காமல் நாம் வெளியே வந்தோம். அது தனி மனிதனுடைய சீர்கேட்டால் அந்த கட்சி அழிகிறது. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பத்தினுடைய பிரச்சனையால் இந்த அளவிற்கு வந்திருக்கிறது. ரெண்டுமே அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாதுன்னு தான் என் நோக்கம். காரணம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தனி மனிதனாலும் உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. 1987 நடைபெற்ற வன்னியர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய உயிர் தியாகத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்ட அந்த ஒரு கட்சி. அதேமாதிரி நாம் தமிழர் கட்சி ஈழத்தில் நடந்த இன அழிப்பின் காரணமாக அந்த பிணத்தின் மீது எழுப்பப்பட்ட கட்சி. அதில் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கமாக இருக்கும்போது எனக்கு அதனோட ஐயாவோடு எனக்கு தொடர்பு உண்டு. பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து கொண்டு ஊராக சைக்கிளில் சென்று அந்த இயக்கத்தை கட்டியமைச்சு இன்றைக்கு இங்கே தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அனுமதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டமும் ஒரு முக்கியமான காரணம்.
அவர் நினைத்திருந்தால் அது வன்னியர் கட்சி என்று கூட வைத்திருக்கலாம். நான் சந்திக்கும் போது அவர் ஐயா சொன்னது, நான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வச்சேன். அது இல்லாத வைத்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆதி தமிழர்களை அந்த கட்சியில் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து அழகு பார்த்தவர் ஐயா. அண்ணன் திருமாவளவன் கூட தமிழ் குடிதாகி என்று அவரை அழைத்தவர். அப்படி வந்த கட்சி மாற்றம் முன்னேற்றம் என்று அன்புமணி தனியாக நின்று கிட்டத்தட்ட ஒரு 5.5 விழுக்காடு வாக்குகளை பெற்று வந்த கட்சி பாரதிய ஜனதாவுடைய சூழ்ச்சியால் இன்றைக்கு 2 பட்டு நிற்கிறது. அது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, அவர் குருமூர்த்தி போகிறாரு, நான் தீர்த்து வைக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் கூட்டணியில் எடுக்கப்பட்ட முடியும், அவங்க குடும்பத்துக்கு நடக்கிற நிகழ்வு. அதில் ஒவ்வொருத்தர் சண்டையை போட்டு இவர் நீக்க அவர் நீக்கெல்லாம் வெளியே இருக்கிற எங்களை போன்ற ஆட்களுக்கு மிக மன வருத்தத்தை கொடுக்கறது. காரணம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்ணன் வேல்முருகன் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது குரு அவர்கள் ஒரு பக்கமும் அண்ணன் வேல்முருகனும் ஒரு இரும்பு எக்கு கோட்டையாக போராளிகளினுடைய கோட்டையாக வைத்திருந்தார்கள். அண்ணன் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்ததே ஒரு பெரிய பாமகவுக்கு ஒரு இழப்பு தான். ஏன்னா தன் பிள்ளையாகத்தான் அவர் வேல்முருகன் அண்ணனை அவர் பார்த்தார். ஆனால் அப்பொழுது கூட அந்த கட்சி ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் வீரியமாக போராடவில்லை என்ற காரணத்தை காட்டி தான் அன்றைய இருக்க சூழலில் அண்ணன் வெளியே வந்தார். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க பெரும்பான்மையான உறுப்பினர்கள் நாம் தமிழிலிருந்து வெளியே வந்தவர்கள் அத்தனை பேரும் சேர்கிற இடம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள்லாம் இப்போ வந்தோம். நான் ஜனவரி 31 வெளியே கடிதத்தை வெளியே போட்டு மார்ச் 16. ஆனால் 2012 வெளியே வந்த ஜெரன்குமார், அங்கே எங்களுடைய கட்சியினுடைய கன்னியாகுமரியில் இருக்க தமிழ்ச்செல்வன், பல பேர், முருகானந்தம், இன்னும் எண்ணற்ற தம்பிமார்கள் அத்தனை பேரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுக்கு முன்னே போய் சேர்ந்துட்டாங்க. மாரிமுத்து கட்சியினுடைய பேச்சாளராக இருந்து தெருவாக போய் பேசி கொண்டிருந்த தம்பி மாரிமுத்து அத்தனை பேரும் எனக்கு அதில் அப்போவே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. தமிழக நாம் தமிழர் இருந்தால் கூட. ஏன் அப்படின்னா, அவன் போய் ஒரு திமுகவுக்கு சேராத, அண்ணா திமுகவுக்கு சேராத, சேர்ந்தவர்களையும் நம்ம ஒன்று சொல்லுது, பாரதிய ஜனதாவுக்கு போவாத. நல்ல வேலை அங்கே இருக்க தேசிய தலைவரையே எங்கேயும் உள்வாங்கி கொண்டு ஒரு தமிழர்களுடைய நலனுக்கு போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேருகிறார்களே. சீமானை விட ஒழுக்கமுள்ள பண்புள்ள ஒரு தலைவனின் அருகாமையில் இருக்கிறார்களே, அவர்கள் வழியில் நடக்கிறார்கள் என்று எனக்கு பெருமையாகத்தான் இருந்தது. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அந்த சொந்தங்களும் அவர்களால் காழ்ப்புணர்வு சார்ந்தவர்களும் பல பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்போடு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இதில் ஐயாவுடைய புகைப்படங்களை இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக வெளியிடுவதும், ஐயா இன்றைக்கே அன்புமணி அவர்களை நீக்கியிருப்பதும், இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய செயல். இதையெல்லாம் அவர்கள் கூடி அமர்ந்து, அண்ணன் அன்புமணிக்கு கூட இதன் மூலமாக நான் என்ன சொல்லுகிறேன், தந்தையிடம் தோற்பது ஒன்றும் பெரிய விஷயம். ஏன்னா ஐயா அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் ஐயாவோட தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். பாமகவின் பிளவுக்கு பாஜக தான் பொறுப்பேற்க கட்டாயமாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பாமகவில் அந்த சலசலப்பு இருக்கும்போது அண்ணன் வேல்முருகன் போய் அங்கே ராமதாஸ் ஐயாவை சந்தித்த அந்த நேரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது போல் இந்த சூழல் அமைஞ்சிருக்கா? அது ஏதாவது அழைப்பு வந்திருக்கா உங்கள் பக்கம்? அதாவது ஐயா அண்ணனை கூப்பிட்டுட்டு தான் இருக்கார் சந்திக்க சொல்லி. அதனால தான் அண்ணன் அவருடைய திருமால் அண்ணன் போய் பார்த்தார். ஏன்னா ஐயாவுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஆறுதலாக இருக்கும்போது அவர்களும் தமிழ் தேசியத்திற்காக தமிழருடைய நலனுக்காக தான் போராடிட்டு இருக்க ஒரு கட்சி. இன்றைக்கு அதை விட வீரியமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி களத்தில் நிற்குது. அப்படி இருக்கும்போது ஐயாவுக்கு இப்போ நான் இதை சொன்னால் கூட நாம் தமிழர் மற்றவர்கள் சிரிப்பதற்கு கூட நகைச்சுவார்கள். இப்போ அண்ணன் சீமானுக்கே ஒரு மாரல் சப்போர்ட்டாக தேவைப்படுகிறது தமிழர் நலனுக்கு. ஒருவேளை அவர் தன்னை திருத்தி கொண்டு இன்னும் தமிழர் நலத்துக்கு வீரியமாக நான் போராடும் என்று இருப்பது, அவருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது கூட நிற்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடமை, என்னுடைய தனிப்பட்ட கடமை என்று நினைப்பவன் தான் நான். அதனால் அது சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை. இப்போ தான் மலை கூட மாநாடு சொல்லியிருக்காரு, அடுத்தது கடல் இருக்குது, நதியெல்லாம். அதாவது இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, கட்டாயமாக அண்ணன் மாடோடு போராடுகிறார், மாடுக்காக நடத்துகிறார். அது நடத்த வேண்டுமென்றால் நடத்த வேண்டும். மலையை காக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக காக்க வேண்டும், மரங்களை காக்க வேண்டுமென்றால் காக்க வேண்டும். இதையெல்லாம் மாடுகளோடு பேசும்போது காக்க முடியாது, மலைகளோடு பேசும்போது காக்க முடியாது, மரங்களோடு பேசும்போது காக்க முடியாது. இதையெல்லாம் பாதுகாக்கிற இல்லை வெட்டி அழிக்கிற மனிதர்களோடு பேசும்போது தான் இதை காப்பாற்ற முடியும். இதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மரங்களை காக்க போராடுகிற போது மரங்கள் வெட்டுவரிடம் நீங்கள் பணம் வாங்காது இருக்கிறீர்களா?
கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நீங்கள் மலைகளை காக்க என்று போராடுகிறீர்கள். வருகிற 27 நீங்கள் தருமபுரியில் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது இருக்குது. எந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பவனிடம் நீங்கள் பணம் வாங்காது இருக்கிறீர்களா? மணல் அல்லவனிடம் பணம் வாங்காது இருக்கிறீர்களா? எஸ்ஆர் கரிகாலன் பல பேர்களை வருகிறதே. இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, பல்வேறு ஊடகங்களில் சொல்கிறதே. எனக்கு யாரை நீங்கள் அருகில் வைத்து அதை செய்கிறீர்களே, நீங்கள் வாங்கவும் வேண்டாம். இதற்காக போராடும் போது மக்களிடம் போய் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் மீது நம்பகத்தன்மை போய்விட்டது. மனிதர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று அண்ணன் முடிவுக்கு வந்து விட்டார். அதனால் மரங்களோடும் மாடுகளோடும் மலைகளோடுமாவது பேசிக்கொண்டிருப்போம். அவருக்கு தேவை பேசிக்கொண்டிருப்பது. அதனால் அவர் யாரிடம் வேண்டுமானாலும் இல்லை, எதிரிடம் வேண்டுமானாலும் பேசுவார். அதனால் அவர் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். செய்யட்டும். பாமகவில் இன்றைய சூழலில் கட்சி யார் பக்கம் நிற்கும்? இன்றைக்கி அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு ஐயா அவர்கள். இப்போ அவர்களோட பாமகவோட தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? வலு யார் பக்கம் இருக்குது? இங்கே ராமதாஸ் ஐயா பக்கமா? நம்ம பாஜக மாதிரியோ இல்லை வேறு கட்சிக்காரர் மாதிரியோ அது பிரிந்தால் தாம் யாரை நாம் அருகில் வைத்துக்கொண்டு ஓட்டை அறுவடை செய்யலாம் என்று சிந்திக்கிற நபர்கள் நாம் கிடையாது. அவர்கள் இருவரையும் இணைந்து ஏற்கனவே இருந்தது போல் தமிழர்களுடைய நலத்துக்கும் வளத்துக்கும் போராட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆகையால் இருவருமே அமர்ந்து பேசி பல்வேறு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதாக ஒரு கட்சி நடத்துகிறது. சொந்த பிரச்சனை, சொந்த பையன் அப்பா பிரச்சனையை தீர்க்க முடியாதா? ஆகவே அவர்கள் கண்டிப்பாக அமர்ந்து பேசி இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சாத்தியம் இருக்கா? அன்புமணி அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் தேவை சாத்தியம். நான் முதலில் சொன்ன தேவை இருக்கிறது. சாத்தியமாக கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் திகாவிலிருந்து திமுக பிரிந்து வரும்போது பெரியார் திமுகவை திட்டாத திட்டு கிடையாது. அதற்கப்புறமா 67 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் இறக்க முறை திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்து வரும்போது எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் இல்லை அந்த கட்சியில் இருப்பவர்களும் நாஞ்சில் மனோகரனும் ஐயா கலைஞரும் 2 பேரும் திட்டு கிடையாது. அவர் இருக்கிற வீட்டை, அண்ணா நகரில் இருக்கிற வீட்டை பல கோடி ரூபாய் வீட்டில் நாஞ்சில் மனோகரன் வாங்கிவிட்டார் என்று இவர் பேசவும், நீங்கள் பத்திரத்தை கொடு என்று அவர்கள் சொல்லவும், இவர் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லவும், இவர்கள் கட்சியிலிருந்து காசையெல்லாம் வசூல் பண்ணவும், திருப்பி திமுகவிலே நாஞ்சில் மனோகரன் சேர்ந்து விட்டார். யானையை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றுகிறது என்று சொல்ல காளிமுத்து ஜெயலலிதாவிடம் அறைய வைத்து தினமும் அவரை பார்த்து கும்பிட வைக்கிற சட்டமன்ற தலைவராக அமர வைத்து விட்டார். இதுபோல் எண்ணற்ற உதாரணம் இருக்குது. ஏன் அதிமுகவும் திமுகவுமே இணைய வேண்டும் என்பதற்காக ஒரிசாவில் இருக்க பிஜி பட்நாயக்கினுடைய தலைமையில் கருத்தர ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்ததாக வரலாறு இருக்கிறது. திமுக பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தபோது பாஜகவில் கரைந்த திமுக என்று ஐயா வீரமணி அவர்களே ஒரு புத்தகமே எடுத்து போட்டார். பாஜக விட்டு வந்த பிறகு திமுகவோடு இன்ற வரைக்கும் தொடர்பாக இருக்கிறார். இதெல்லாம் வரலாறு இருக்கிறது. அதனால் சொந்த கட்சியில் இருக்கிற பிள்ளைகளும் மகனும் சேர்வதற்கு கண்டிப்பாக சாத்தியம் இருக்கிறது. அவர் சேருவார்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு தமிழக வாழ்மை கட்சிக்கு சந்தோஷமாக இருக்கோ? பாமக தொண்டர்களெல்லாம் உங்கள் அணிக்கு சேர்றது ஒரு விதத்தில் அது ஒரு உங்களுக்கான ப்ளஸ் தானே. தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுத்த வரைக்கும் யாருடைய வீழ்ச்சியிலும் யாருடைய பிளவிலும் வளர வேண்டும் என்கிற கழுதை புலி சிந்தனையோ எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வேலை செய்ய வேண்டும், நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் வெல்ல வேண்டும் என்று புலி சிந்தனை உடையவர்கள் நாங்கள். இன்னொருடன் வீழ்ச்சியில் வளருவதற்கு நாங்கள் மற்ற கட்சிகளைப் போல் கிடையாது. அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் வெல்ல வேண்டும் என்கிற சிந்தனை இருப்பவர்கள் தான். அதனால் இன்னொரு கட்சியினுடைய அதை உடைச்சி உடனே ஏற்கனவே அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அதிலிருந்து வந்திருக்காரு, அதனால் பாமக வீழ்ந்தா நமக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிற அடிப்படையில் அது மாதிரி கேடுகட்ட புத்தி இருக்கிற ஒரு நபர் அண்ணன் வேல்முருகன் கிடையாது. தான் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பவர் தான் அண்ணன் வேல்முருகன். அதனால் எங்களுக்கு அது மகிழ்ச்சி கிடையாது, வருத்தம். இன்றைய அதிமுக களசூழல் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி அதிமுக அடவணப்பட்டிருக்கு பாஜகவிடம் அப்படின்ற ஒரு சொல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பொதுவாக எப்படி பார்க்குறேன்னா, மாநில கட்சிகள் வீழ்ந்து போய்விடக்கூடாது என்று நினைப்பவன் நான். எனக்கு அதிமுகவில் மேல் எண்ணற்ற முரண்பாடுகள் இருந்தால் கூட, திமுகவில் மேல் எண்ணற்ற முரண்பாடுகள் இருந்தால் கூட, தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும், மாநில கம்யூனிஸ்டுகள் எனக்கு தேவை, மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ்கள் எனக்கு தேவை. காரணம் என்றால் இந்த தேசிய கட்சியில் இந்தியாவின் நலனை விரும்புகிறது, ஆனால் அந்த இந்தியா தமிழர்கள் நலனை விரும்புவதில்லை. அப்போ நீங்கள் எப்போ இந்திய தேசியம் பேசுகிற இந்த அத்தனை கட்சிகளும் தேசிய இன விடுதலைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது.
காரணம், இங்கு எவ்வளவு மோசமான ஆட்சியாக மாநில கட்சிகள் இருந்தால் கூட குறைந்தபட்சம் இந்த மாநில நலனை பாதுகாக்கிற செயல்படுத்துகிற ஒரு கட்சியாக இருக்கிறது. என் மக்கள் அணுகுகிற போது எங்கள் இங்கிருந்து வந்த தலைவர்களை போய் அணுக முடியும். நான் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் அதிமுக என்ற ஒரு கட்சி தோன்றவில்லை என்றால் இங்கு காங்கிரஸோ இல்லை பாஜகவை தான் எதிர்க்கட்சிகளாக இருக்குது. அதிமுக என்று தோடுகிற போது எங்கள் ஆட்சி அதிகாரம், எண்ணற்ற தவறுகள் விமர்சனங்கள் இருந்தால் கூட திமுகவும் அதிமுக மாற்றி மாற்றி இருக்கிறது இல்லையா? இப்போ அதை தான் பாரதிய ஜனதா என்ன பண்ணுறான்னா, காங்கிரஸ் இங்கு விழுந்தே விட்டது, எழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு முடிவு செய்து விட்ட பிறகு அதிமுகவுடன் சேர்ந்து அவர்கள் ரத்தத்தை உரிந்து அதை வரக்கூடிய தேர்தலில் இல்லை 2009 அதை அழித்து ஒழித்து விட்டு பாரதிய ஜனதா என்ற ஒரு தேசிய பாசிச கட்சியை இங்கு எதிர்க்கட்சியாவது அமர்ந்து விட வேண்டும் என்று அவர் துடிக்கதால் அந்த கட்சியை அழிப்பதற்காக நினைக்கிறார்கள். ஆனால் காலம் கண்டிப்பாக அப்படி விட்டு விடாது என்று நாம் நினைக்கிறோம். இன்னொரு இப்போ விஜய் கட்சி வருகிற போது கூட ஐயோ அவர் வரக்கூடாதுன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அண்ணனே நினைப்பதில்லை. அது ஒரு மாநில கட்சி. அது வருகிற போது அது அவர் சொல்கிறார், கொள்கை எதிரி எனக்கு பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி எனக்கு திமுக அப்படிங்கிற போது அது வீறு கொண்டு வருகிறது என்றால் நமக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இப்போ அதிமுக கூட்டணிக்கு போயிட முடியுமா? அதிகமாக சீட்டு கொடுத்தால் கூட அது எங்கே இருக்குது? இந்த மண்ணில் இருக்கிற மொழி சிறுபான்மையர் மத சிறுபான்மையரை வெறுக்கிற ஒரு கட்சியாகவும், தமிழர்களுடைய கல்வி உரிமை, வழிபாட்டு உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை அத்தனையும் பறிக்கிற ஒரு கட்சியாக இது இருக்குது. அப்போ அவர்களோட நம்ம போய் சேர முடியாது. நடிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த புகழின் மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது சாதித்து விட வேண்டும் என்று துடிக்கிற ஒரு தலைமையை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் இல்லை. காரணம் என்னால் தொடர்ந்து அவர் 15 ஆண்டு காலமாக போராடி வருகிற போது தனக்கு இந்த தொடர்ச்சியாக போராட்டக் களங்களிலிருந்து வருகிற ஒரு தலைமையை எதிர்பார்த்து இருப்பதை விட தாமே அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சிந்தனை உள்ளவர் தான் அவர். அதனால் அவர்களிடம் இந்த அழைப்பு வரலை. வருகிற போது அந்த நேரத்திற்கு இந்த தமிழ் மண்ணிற்கு அது தேவையா, அது தமிழர்களுக்கு நன்மை பயக்குமா என்பதை வைத்து நாம் முடிவெடுப்போம். நன்றிண்ணா. நன்றி, மிக்க நன்றி.